ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இந்த 2025ல் நான் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம நாகூரில் இருக்க நாகூர் தர்காலேருந்து தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் நாகூர் போகலான்னு பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு ஜர்க்கின்லாம் போட்டு ரெடியாகி கிளம்பி நின்றுட்டாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ மார்னிங் 7 o'clock நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட காரில் கிளம்பிட்டோம் நாகூருக்கு போகலான்னு. நாங்கள் நாகூருக்கு போகிற வழியில் ஆந்தி வேலியே நாங்கள் தரங்கம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல டேனிஷ் கோட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ டேனிஷ் கோட்டையை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வேறு ஒரு vlogல நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் ஹோட்டல் ராம் ஆரியாஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் இந்த ராம் ஆரியாஸுங்கிற ரெஸ்டாரண்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்கெல்லாம் பூரி மசாலா கிழங்கு வச்சு சாப்பிட்டாங்க. நான் எங்கள் அப்பா ஹஸ்பண்ட் 3 பேரும் வெண்பொங்கல் வடையெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க கிண்டர் ஜாய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி காரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. எப்போவுமே கிண்டர் ஜாய் வாங்கினாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சர்ப்ரைஸ் டாயை பார்க்குறதுக்கு குழந்தைங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அன்றைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. என்னோடய பெரிய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஹேர் கிளிப் கிடச்சிச்சு. பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் கிஃப்டாக கிடச்சிச்சின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சின்ன பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி ஒரு டாய் கிடச்சிச்சு. ஸோ 2 பேருமே அதை ஷேர் பண்ணி விளையாண்டுக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் நாகூர் ரீச் ஆனதுக்கப்புறம் நாகூர் தர்காவுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஈவினிங் நாங்கள் தர்கா போய் விசிட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஈவினிங் தர்காவுக்கு போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ரூமுக்கு ரிட்டன் வந்துட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே தர்காவுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. மாடியிலேருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த நைட்டு வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக தர்கா சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃபுல் க்ரௌட் அன்றைக்கி ஹாலிடே அப்படிங்கிறனால நல்ல கூட்டம். பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த வானத்தில் முழு நிலவோட தர்காவை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வரும்போது குழந்தைங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த வருஷம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரிப் பார்த்திங்கன்னா நாகூர் தர்காவுக்கு போனது மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி vlog-ஆக அப்லோட் பண்ணுறேன். தர்காக்குள்ளே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால நான் உள்ளுக்குள்ளெல்லாம் ஷூட் பண்ணலை. ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க அவங்க வாங்கின டாய்ஸை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த ஒரு பால் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம பாலை தூக்கி போட்டோம்னா அதுலேருந்து லைட்டு நல்லா ஃப்ளாஷ் ஆகும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. குழந்தைங்க அதை வாங்கினாங்க. 2 பேருமே அவங்களோட டாய்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. தாத்தாவோட செல்லம் 2 பேருமே. அதனால் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. யூனிகார்ன் அவங்களோட ஃபேவரட் டாய்ஸ் அது ஒன்று வாங்கினாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் ஃபேன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ப்ரெஸ் பண்ணால் நல்லா காற்று வந்துச்சு. ஸோ அது ஆளுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு ஒவ்வொரு கலர்லேயும் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் நாகூர் பீச்சை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம் எல்லாருமே. காலையில் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். காலையில் சீக்கிரமாகவே வந்தனால அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. அப்போ தான் சன்ரைஸாக இருந்துச்சு. ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த மார்னிங்கில் சில்லுன்னு காற்று சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப சீக்கிரமே போயிட்டோம். அப்போ தான் சூரியனே வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே நிறையா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ரௌடு இல்லை.
கொஞ்சம் பேர் தான் இருந்திருந்தாங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக நாங்கள் வந்து பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஏதாவது கடைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1, 2 கடைகள் மட்டும் தான் திறந்துருந்துச்சு. அந்த பீச் பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா மீன் கடை அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, கருவாடு அந்த மாதிரி கடையெல்லாம். நிறைய கடை க்ளோஸாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி வேன் மாதிரி இருக்கும்ல குழந்தைங்க விளையாடுறது, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபேமிலியோட அந்த மார்னிங் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருந்தோம். சூரியன் பார்த்திங்கன்னா சடனாக க்ளவுடுக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. டக்குன்னு கிளைமேட் ரொம்ப இருட்டாயிருச்சு. திடீர்னு பார்த்தா சூரியன் வந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்படி மாறி மாறி இருக்கும். கிளைமேட்டை ரொம்ப அழகாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். காலையில் கூட்டமே இல்லாதனால பீச்சில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ்க்கு கடலோட அழகு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு சந்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூனை இருந்துச்சு. ஒருத்தவங்க அந்த மீன் இதெல்லாம் கொண்டு போய் பூனைக்கு ஃபீட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அவர் கிராஸ் ஆனோடனே அங்கே இருக்கிற பூனை எல்லாமே அவர் பின்னாடி அப்படியே விரட்டிட்டு போச்சுங்க, அந்த அவர் கொடுக்குற உணவை வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த நாகூர் தர்கா விலாகு. இது ஒரு மெமரிஸ்க்காக தான் நான் அந்த விலாகை க்ரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.